தூங்குபவர்களை எழுப்புவது, சாப்பிட உட்கார்ந்தவர்களை தடுப்பது, தண்ணீர் கேட்டு நிற்பவர்களுக்கு தண்ணீர் தராமல் இருப்பது, பங்காளிகளின் மரண செய்தி கேட்ட பிறகும் கூட தலைமுழுக்கு போடாமல் இருப்பது, பெண்களின் பால் தரும் தனங்களை காமக்கண் கொண்டு பார்ப்பது, ஆலயங்களில் பிறர் தரிசிக்கும் போது அதற்கு தடையாக இருப்பது, அங்கஹீனர்களுக்கு உதவாமல் இருப்பது, பூஜைக்குரிய புஷ்பங்களை காலால் மிதிப்பது, இறை நாமங்களை வாயார கூறாமல் இருப்பது, இது போன்ற 9 வித குற்றங்களையும் விட பெரியது மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஊறு விளைவிப்பது என்று என் குருநாதர் கூறியிருக்கிறார். அதனால்தான் தங்கள் தியானத்தை கலைத்திட நான் விரும்பவில்லை.